மேஷராசியாகிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. மேஷராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இப்போது 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். கரெக்டாக 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். இந்த 12ஆம் பாவத்திற்கு வரக்கூடியதான சனி பகவான் இதற்கு விரய சனி அப்படின்னு பேர். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குதே அப்படிங்கிற அச்சம் தேவையில்லை. பல தடவை சொல்லியிருக்கோம். சனி பகவான் 7.5 சனி காலத்தில் முதல்ல வரக்கூடிய சுற்றுல அவர் மங்கு சனி, 2வது தடவை சுற்று வந்தால் பொங்கு சனி, 3வது தடவை வந்தால் போக்கு சனி, 4வது தடவை வந்தால் மரண சனி அப்படின்னு அவருக்கு பேர். அதனால் நீங்கள் எந்த விதத்தில் இப்போ எத்தனாவது சுற்றி உங்களுடைய ஆயுட்காலத்தில் வந்து கொண்டிருக்காருங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. முதல் சுற்றுவாக இருந்தால் எந்த 2வது சுற்றுவாக இருந்தாலும் சரி, 3வது சுற்றுவாக இருந்தாலும் சரி, 4வது சுற்றுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய எண்ணிக்கைலாம் நீங்கள் எள்ளி தீபம் ஏற்றுறீங்களோ அன்றைக்கெல்லாம் எண்ணெய் ஸ்நானம், நெய் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லபடியாக ஸ்நானம் செய்துட்டு இந்த எள்ளென்று தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத வச்சுட்டு, அதே மாதிரி அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அதையும் சாற்றணும். இதை செஞ்சுக்கிட்டே வரணும். இதை செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக இப்போ 7.5 சனி 12ஆம் பாவங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா சனி பகவானினுடைய அந்த வீரியம் கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா இப்போ குரு உங்களுடைய 4ஆம் பாவத்திற்கு வருகிறார். 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12இல் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார். ஒன்று நீங்கள் நினைக்கலாம், என்ன சுவாமி சனி பயிற்சி பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு குரு பயிற்சிலாம் இழுக்கிறீங்க அப்படின்னு. அதாவது ஒரு கிரகம் கொடுக்குது, இன்னொரு கிரகம் அதை தடுக்குது, இல்லை அது கூடுதலான பலனை கொடுக்குது, அந்த கெடு பலனை அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த பலனை நம்ம சொல்ல முடியும். ஒரு தண்டாகாரமாக இதில் இருக்கிறதுனால இந்த பலன் தான் உங்களுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அந்த பலன் நிஷ்பலமாயிடும். அதனால் பொதுவாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கு விடுது. அதில் சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையை வெகுவாக குறைச்சிடுவார் குரு பகவான். அது உங்களுக்கு கை மேலே ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. இருந்தாலும் கூட முதல்ல ஒரு 3 மாதம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த 3 மாதம் வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இவர் மாறுறார், அவர் மாறுறது பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் தான் மாறுறார். அப்போ அந்த இடையில அந்த 3 மாத காலம் கொஞ்சம் கடினமான செலவுகளை நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டி இருக்கும். அதனால் செலவை குறைங்க, வேற ஒன்றும் வேணாம். மேசராசிக்காரங்களா, செலவை கொஞ்சம் நிதானமாக வச்சுங்க. அத்தியாவசியமான செலவுகளை செய்துவிட்டு கொஞ்சம் இது பண்ணலாம். கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகள், கொஞ்சம் அனாவசியமான செலவுகள், கொஞ்சம் கௌரவ செலவுகள், செலவு நிறையா இருக்குது இல்லைங்களா, ரகரகமாக இருக்குது செலவுலாம். அதனால் இதில் எந்தெந்த செலவுகளை கொஞ்சம் முன்னாடி செய்யணும், எதையெல்லாம் கொஞ்சம் காலம் தள்ளி செய்யணும், அடுத்த மாதம் செய்யணும், அடுத்த வாரம் செய்யணும், இல்லை அடுத்த வருடத்தில் கூட அது செஞ்சுக்கலான்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடுவதற்கு பழகுங்க. இந்த செலவை தள்ளி போட்டாலே உங்களுக்கு நல்லது அதிகமாக கிடைக்குங்க. ஏன்னா விரய சனிங்கிறதுனால பொருட்களின் விரயம் ஏற்படலாம். அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கூட்டு தொழில் செய்கிறீங்க அல்லது 2க்கும் மேற்பட்ட நபர்களுடன் சேர்ந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரங்க. ஏன்னா 7.5 சனி நடக்கிறதுனால செய்யக்கூடியதில் கொஞ்சம் உடனே ஒரு வருமானம் வராமல் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அதனால் பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. நல்ல பலனும் குடும்பத்திலே நல்ல சௌக்கியமும் நிச்சயமாக மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக.